காட்டி கப்பல் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 1000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியா அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். இறைவனின் திருவடி தாமரைகளால் மனதை வைத்து முன்கடமையை செய். தனியாக இருக்கும் போது பக்தி நூல்களை படி என்பதே குருதேவரின் அமுத மொழியில் கூறுகிறார். குருதேவரின் ஜெயந்தி விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையும் நல்கை இறைவனை வணங்கி எனது வரவேற்பு உரையை தொடங்குகின்றேன். அன்பின் உருவன், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையில் திருவுக்கோள் என்கிற வழிகளுக்கு பொருந்தி பல முக்கிய வேலைகள் இடையில் தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள தவத்திரு சுவாமிஜி அவர்களை பாதம் பணிந்து வருக வருக என இருக்கரம் கூப்பி பேரன்புடன் வரவேற்கிறோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்கிற பொன்மொழிக்கு ஏற்ப இப்பள்ளியை வழிநடத்தும் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை இயங்கும் அற்புத வித்தகர்கள், அறியாமல் இருள கற்றும் அறிவை சூரியன்களாக ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க கல்வி செல்வத்தை பயிலும் இளைஞர்மை மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழா இதே நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட விழா ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்கிற பொன்மொழிக்கு ஏற்ப இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இறைவனிடம் நம்பிக்கை இல்லாதவன் மனிதன் படும் துன்பத் துயரங்களுக்கு எல்லாம் காரணம். ஆதலால் அனைவரும் இறைவனிடம் சரணடைய வேண்டும். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழி இறைவனை நேசிப்பது ஒன்று தான் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மீண்டும் அமுதமொழி இறைவனை நேசிப்பது ஒன்று தான் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். நன்றி. Good morning. Today's thought it is used to the contradiction practical to practice said by Bhagavan Sri Ramakrishna. வணக்கம். அமுதமொழி கடவுள் உலக ஆசைகள் கொண்ட மனதிற்கு புலப்படாதவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். Good morning to all. Thought of Bhagavan Sri Ramakrishna. Once a person has faith, yes, achieved ability said by Bhagavan Sri Ramakrishna. பக்திகளிலே இடைவிடாமல் சென்றால் இறைவனை நிச்சயமாக காணலாம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். நன்றி. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. श्रीनाथनुं शारदैनाथनुं भेदमिल्ला परब्रह्मणे ஆனாலும் என் இதய கமல ஆசனத்தில் ஸ்ரீராமகிருஷ்ண குருதேவரே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சாரதா नरेन्द्रराकालतारक गिरिश्चन्द्रादिभक्तसमेत श्रीरामकृष्ण परब्रह्मणे नमः.
गुरु विष्णु राम कृष्ण गुरुदेव महेश्वर राम कृष्ण गुरु ब्रह्मा गुरु विष्णु राम कृष्ण गुरुदेव महेश्वर राम कृष्ण परब्रह्म पराशक्ति राम कृष्ण परमहंस परमेश्वर राम कृष्ण परब्रह्म पराशक्ति राम कृष्ण परमहंस परमेश्वर राम कृष्ण अवतार तिलक में राम कृष्ण आनंद रूपने राम कृष्ण अवतार तिलक में राम कृष्ण आनंद रूपने राम कृष्ण कलियुग देव में राम कृष्ण करुणा सागर ने राम कृष्ण कलियुग देव में राम कृष्ण करुणा सागर ने राम कृष्ण गया विष्णु अवतार में राम कृष्ण योगी शिव अरुள்மொழியே राम कृष्ण गया विष्णु अवतार में राम कृष्ण योगी शिव अरुள்மொழியே राम कृष्ण क्षुदिरामिन भक्ति रूपे राम कृष्ण चंद्रमणि तव पयने राम कृष्ण क्षुदिरामिन भक्ति रूपे राम कृष्ण चंद्रमणि तव पयने राम कृष्ण गदाधर बालगने राम कृष्ण कामारपुकुर पुण्य में राम कृष्ण गदाधर बालगने राम कृष्ण कामारपुकुर पुण्य में राम कृष्ण इरै नामम पाडियाडुम राम कृष्ण शिवपीडम तांगिय राम कृष्ण इरै नामम पाडियाडुम राम कृष्ण शिवपीडम तांगिय राम कृष्ण सत्यशीलने राम कृष्ण समाधि रूपने राम कृष्ण सत्यशीलने राम कृष्ण समाधि रूपने राम कृष्ण धनियिडम पिच्चैयेற்ற राम कृष्ण साधु सेவை புரிந்திட்ட राम कृष्ण धनियिडम पिच्चैयेற்ற राम कृष्ण साधु सेவை புரிந்திட்ட राम कृष्ण सन्यासी கோலம் கொண்ட राम कृष्ण அருள் ஞானம் வேண்டும் என்ற राम कृष्ण सन्यासी கோலம் கொண்ட राम कृष्ण அருள் ஞானம் வேண்டும் என்ற राम कृष्ण गुरु ब्रह्मा गुरु विष्णु राम कृष्ण गुरुदेव महेश्वर राम कृष्ण परब्रह्म पराशक्ति राम कृष्ण परमहंस परमेश्वर राम कृष्ण அமுதமொழி மனிதனை
ராமகிருஷ்ணா இத்திருமணத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் தவத்திரு சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம் போன்ற தமது முதல்வர் அவர்களுக்கும் கடமை அன்பு பயிர்களுக்கும் இன்ப நந்தவனம் போன்ற தமது இருபால் ஆசிரியர்களுக்கும் நட்சத்திரங்களை போன்று வேண்டும் எமது சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளையே மனித உருவில் வந்து வாழ்வாங்கு வாழும் படைத்தனை தம் வாழ்க்கை மூலம் வாழ்ந்து காட்டிய அருளாளர்கள் பாரத பண்பாட்டின் எடியிலும் இருக்கின்றனர். அவர்களை குறிப்பிடத்தக்கவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 190ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவினை மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிப்ரவரி 18ஆம் தேதி 1836ஆம் ஆண்டு கமார்பூர் கிராமம் ஹூக்ளி என்னும் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை சுதிராம் சட்டதி, தாய் சந்திரமணி தேவி ஆவார். சிறு வயதில் ஆடல் பாடல்களிலும் தெய்வங்களின் படங்கள் வரைவதிலும் களிமண்ணால் சிலைகள் செய்வதிலும் ஆர்வமாயிருந்த கதாதரருக்கு கணிதம் பிடிக்காத பாடமாயிருந்தது. அனைத்து மதங்களின் வழிபாட்டு முறைகளையும் ஆழ்ந்து அனுபவித்து உணர்ந்து மதம் கூறும் நல்வழிகளை தம் வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வந்தவர் அவர். கடவுளின் வழிபாட்டில் அத்தனை பாவனைகளும் மனித வாழ்வில் மேம்படுத்தி இறைவனை அறியும் வழி என்று அனுபவித்து உணர்ந்தவர் ராமகிருஷ்ணர். ஒரு சமயம் தட்சிணேஸ்வர காளி கோவிலில் பவதாரணை காளிக்கு தினந்தோறும் பூஜை செய்து வந்தார். காளியை நேரில் காணும் ஏக்கமும் ஆவலும் தீவிரமாகி என்ன செய்தால் காளியின் திருக்காட்சி கிடைக்கும் என்ற எண்ணத்திலேயே இருந்தார். தனக்கு காட்சியளிக்குமாறு காளியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அப்போது காளி தேவி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு காட்சியளித்தார். தன் மனைவி சாரதையை அன்னை பராசக்தி வடிவமாக வழிபட்டு பெண்கள் அனைவரும் அன்னை பராசக்தி வடிவம் என்கின்ற பாரத பண்பாட்டை உலகிற்கு உணர்த்தியவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கண்ட அனைத்திலும் கடவுள் என்ற தீர்க்க தரிசன வாசகத்தை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்து மதம் கூறும் வழிமுறைகளை மட்டுமல்லாமல் கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம், சீக்கிய மதம் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு முறைகளையும் கற்றுணர்ந்து அனைத்தும் இறைவனை அறியும் பல்வேறு வழிகள் தாம் அறிவித்தார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். எல்லாவற்றையும் ஒன்றென கருதும் அவரின் இந்த எண்ணம் எல்லோரையும் நேசிக்கவும் விருப்பு வெறுப்புகளை களையவும் சமுதாயத்தின் மிக தேவையான அவசியமான பண்பு. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சில முக்கியமான விஷயங்களை குழந்தை செல்வங்களாகிய நமக்கு புரியும்படி அழகான கதைகளாக கூறுகிறார். நாம் நல்ல முறையில் நம் அம்மா, அப்பா, ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் பாராட்டும்படி வாழ வேண்டும். பிறரிடமிருந்து பாராட்டு பெற வேண்டும் என்றார். நல்லது செய்வதில் விடாமுயற்சி தேவை. நம் மனதில் உறுதி வேண்டும். நாம் நம் படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் எதையும் அரைகுறையாக தெரிந்து கொள்ளக்கூடாது. நம்மிடம் வருபவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வது? அதற்கு தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சீரு கடுக்காது என்று அறிவுரை கூறுகிறார். அதுக்கு கடவுளிடம் நாம் பிரார்த்தனை செய்தாலே தமக்கு தேவையான அனைத்தும் அவரே தந்தருள்வார். சகோதர சகோதரிகளே, ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளாகிய நம்மிடம் அவர் தெய்வத்தையே காண்கிறார். இல்லறத்தில் இருப்பவர்களும் குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வில் உயர் லட்சியத்தை அடைய முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கை உலகிற்கு அவர் அளித்த கொடையாகும். நாம் பிறவி எடுத்ததின் நோக்கம் சரிவர புரியும் போது அவர் பாதம் தொட்டு வழங்கி நம் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வோம். நன்றி. All religions are true. God can be reached by different religions. Many rivers flow by many ways, but they fall into the sea. They all are one. Said by Sri Ramakrishna. Thank you. ஏனோ தானோ என்ற பக்தினால் இறைவனை அடைய முடியாது. பிரேம பக்தி ஏற்படாவிட்டால் இறைவனின் பூதி கிடைக்காது. பிரேம பக்திக்கு மற்றொரு பெயர் ராமபக்தி. பிரேமையும் அனுராகமும் உண்டாக்காமல் இறைவனின் பூதி இல்லை. அவரிடம் அன்பு ஏற்படாமல் அவரை அடைய முடியாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. Wonderful morning to all.
பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. இறைவனை நேரடியாக தரிசித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர் எங்கெல்லாம் வசிக்கிறார் என்பதை நமக்கு காட்டும் விதமாக அவர் வாழ்க்கையில் பின்வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாம் வல்ல இறைவனை, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள கடவுளை, எல்லா உயிர்களுக்குள்ளும் வசிக்கும் ஆண்டவனை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற உண்மை நமக்கு காட்டப்படுகிறது. அன்னை பவதாரிணி காளி குடிக்கொண்டு அருளும் தட்சிணேஸ்வரத்தில் தமது அறையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார். அப்போது காளி கோயிலின் உரிமையாளர் ஜமீன்தார் மதுர்நாத் அங்கே வருகிறார். இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். வணங்குகிறேன் சுவாமி, ஆசீர்வதியுங்கள். வாப்பா மதுர், எப்படி உள்ளாய்? நீண்ட நாட்களாயிற்றே உன்னை பார்த்து. எப்படி உள்ளாய்? அன்னை காளியை மறந்துவிட்டாயா என்ன? சுவாமி, அன்னையையும் மறக்க முடியாது, அன்னையின் குழந்தையாகிய உங்களையும் மறக்க முடியாது. வேலை காரணமாக தட்சிணேஸ்வரம் வர தாமதமாகிவிட்டது, அவ்வளவுதான். அது சரி, எப்போதும் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்தால் கடைசியில் இறையருளை சம்பாதிப்பது எப்போது? அதற்குத்தான் சுவாமி இன்று தங்களை நாடி வந்துள்ளேன். தங்களுடைய அருத்துணையோடு சில காலம் நாம் தீர்த்த யாத்திரை செல்லலாம் என்று எண்ணியுள்ளேன். அது நல்லதுதான். எப்போதும் உலக எண்ணங்களில் உள்ள மனதை திருப்பி சிறிது ஆண்டவன் மீதும் வைத்தால்தான் கடைசி காலத்தில் நமக்கு கதி மோட்சம் உண்டு. அது சரி, எங்கே தீர்த்த யாத்திரை செல்லலாம் என்று நினைக்கிறாய்? சுவாமி, மனிதனாக பிறந்தவன் ஒரு முறையேனும் இறக்க முத்தி தரும் திருத்தலமாகிய காசி என்று அழைக்கப்படும் ஜீவர்கள் மோட்சமடையும் புண்ணிய தலத்திற்கும் ஸ்ரீ கிருஷ்ண லீலை புரிந்த பிருந்தாவனத்திற்கும் செல்லலாம் என்று மகான்கள் கூறுகிறார்கள். அந்த திருத்தலங்களுக்கும் யாத்திரை செல்லலாம் என்று நினைக்கிறேன். தங்களுடைய அருளாணை வேண்டும். ஓ, அருமை! கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்னை காளியின் அருளால் தான் உனக்கு இந்த எண்ணம் வந்தது. கண்டிப்பாக போகலாம். ஏற்பாடுகளை செய். ஆம் சுவாமி, நம்முடன் நமது குடும்பத்தில் உள்ளவர்களையும் நமது பணியாளர்களையும் அழைத்துச் செல்லலாம். எல்லோருக்கும் இறைவனருள் பெறட்டும். அம்மா காளி, நல்லது நல்லது. எல்லோருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். நான் சென்று ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். ஜெய் மா காளி. சென்று வா மதுர். மதுர்நாத் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் அழைத்துக்கொண்டு யாத்திரையை துவக்கினார். பல கோயில்களை தரிசித்தவாறு யாத்திரை குழுவினர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அற்புதமான பாடல்களை கேட்டவாறும் அமிர்தத்திற்கு ஈடான உபதேசங்களை கேட்டவாறும் பல நாட்கள் சென்று கொண்டிருந்தார். என்ன தவம் நீ புரிந்தாய் செம்பருத்தி பூவே, என்ன வரம் நீயும் பெற்றாய் செம்பருத்தி பூவே. என்ன தவம் நீ புரிந்தாய் செம்பருத்தி பூவே, என்ன வரம் நீயும் பெற்றாய் செம்பருத்தி பூவே. என்ன வரம் நீயும் பெற்றாய் செம்பருத்தி பூவே. சுவாமி, இறைவன் என்று ஒருவர் இருக்கிறாரா? இரவு நேரத்தில் வானில் பல நட்சத்திரங்களை பார்க்கிறாய். ஆனால் சூரியன் வந்ததும் அவை தெரிவதில்லை. அதனால் பகல் பொழுதில் வானில் நட்சத்திரங்களே இல்லை என்று கூறலாமா? அதுபோல நாமும் அறியாமையில் உள்ள நாள்களில் கடவுளை அறிய முடியாததால் கடவுளே இல்லை என்று கூறாதே. அத்தகைய இறைவன் ஒருவரா பலரா? எந்த உருவத்தை நாம் வணங்குவது சுவாமி? தாகத்தை தீர்ப்பது ஒரே பொருள். அதனை சிலர் தண்ணீர் என்றும், சிலர் வாட்டர் என்றும், சிலர் ஜலம் என்றும், சிலர் பானி என்றும் பெயரிட்டு அழைக்கின்றனர். பரம்பொருளும் அப்படிப்பட்டவரே. ஒரே பரம்பொருளாகிய அவரை சிலர் சிவன் என்றும், சிலர் ஹரி என்றும், சிலர் இயேசு என்றும், சிலர் அல்லாஹ் என்றும் அழைக்கின்றனர். பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அவர் ஒருவரே. பக்தர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப அவரை பல பெயர்களில் அழைத்து அவரிடம் அன்பு செலுத்துகின்றனர். அப்படியானால் இறைவன் எங்கிருக்கிறார் சுவாமி? பரம்பொருளாகிய கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். மேலும் எல்லோர் மனதிலும் அந்தர்யாமியாக உள்ளே வசிப்பவராக இருக்கிறார். அப்படி இறைவன் வசிக்கும் நமது மனம் மிக உயர்ந்தது. யார் உள்ளம் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர் உள்ளத்தில் இறைவன் இருப்பதை உணர முடியும். சுவாமி, நாம் இறைவனை காண என்ன செய்ய வேண்டும்?
நமது உலக கடமைகளை செய்து கொண்டே இறைவனது திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். பக்தர்களையும் சாதுகளையும் நாடி சென்று இறைவனை பற்றிய விஷயங்களை கேட்க வேண்டும். தர்ம நெறிகளின்படி தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். மேலும் நம்முடன் இந்த உலகில் வாழும் உயிர்களுக்கு நம்மாலான சேவைகளை செய்ய வேண்டும். உலக மக்களுக்கு சேவை செய்வதும் இறைவனை வழிபடுவதும் ஒன்றா சுவாமி? ஆமாம், நிச்சயம் ஒன்றுதான். இறைவனை கோயிலில் மட்டும் வழிபடுவது மனிதனுடைய பக்தி ஆரம்ப நிலையில் உள்ளது. பக்தி வளர வளர அவன் ஆண்டவனை எல்லா உயிர்களிலும் கண்டு வணங்க பழகுவான். உயிர்களுக்கு உள்ளே இருக்கும் கடவுளை வழிபடுவதுதான் பக்தியின் முதிர்ந்த நிலையாகும். கடவுளை காண நமக்கு தடையாக இருப்பது எது? ஆணவமும் நான் என்ற அகங்காரமும் தான் இறைவனை அடைய மிக பெரிய தடைகள். மேட்டு நிலத்தில் தண்ணீர் தேங்காது, அதுபோல தற்பெருமை என்ற தன்னை உயர்த்தி கொண்டிருப்பவரின் உள்ளத்தில் இறைவன் அருள் என்ற தண்ணீர் தேங்கி இருக்க முடியாது. சுவாமி, மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மனிதன் இத்தனை அறிவோடும் ஆற்றலோடும் படைக்கப்பட்டிருப்பதின் காரணம் அவன் பரம்பொருளை அடைந்து உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அறிந்து கொள்வதுதான். அப்படி ஆண்டவனை அடைய நாம் செய்ய வேண்டிய தவம் யாது? கலியுகத்தில் தவம் எனப்படுவது உண்மை பேசுவதுதான். சத்திய நெறியில் நிலைத்து நின்றால் நிச்சயம் இறைவனை பார்க்கலாம். சுவாமி, நாங்கள் இந்த பிறவிலேயே இறைவனை அடைய ஆசீர்வதியுங்கள். அப்படியே ஆகட்டும். எல்லா வல்ல பரம்பொருள் உங்கள் மனதில் எழுந்தருளி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும். ஜெய் மா காளி. யாத்திரை செல்லும் வழியில் வைத்தியநாத் என்ற திருத்தலத்தை அடைந்தனர். அங்கே கோயில் கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரரை வணங்கினர். பின்னர் அனைவரும் கோயிலை விட்டு வெளியே வருகின்றனர். எல்லாம் அன்னை காளியின் அருள். எவ்வளவு நல்ல சிவதரிசனம்! பிறவி என்ற நோயை தீர்க்கும் வைத்தியராகிய வைத்தியநாத சுவாமியை இன்று நாம் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்தோம். பிறவி கடலை கடந்து மீண்டும் பிறவாத நிலையை அடைய எல்லாம் வல்ல ஈஸ்வரன் அருள் புரியட்டும். ஆம் சுவாமி, கிடைத்தற்கரிய இந்த பேரு தங்கள் அருளால் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. நாங்கள் நிச்சயம் புண்ணியம் செய்தவர்கள். இல்லையெனில் தங்களுடன் யாத்திரை வரக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்குமா? எல்லாம் நம் அன்னை காளியின் கருணை. ஆமாம் மதுர், நீ கவனித்தாயா? இங்குள்ள மக்கள் எல்லாம் மிகவும் ஏழையாகவும் கவலையில் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் போலிருக்கிறது. அவர்கள் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. சற்று விசாரிக்கிறாயா? அங்கே இந்த ஊரை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் போலிருக்கிறது. அவர்களிடம் சென்று என்ன விஷயம் என்று கேட்டு வருவோம். வா. அப்படியே செல்வோம். வாருங்கள் சுவாமி. வாருங்கள் வாருங்கள், எங்கள் ஊருக்கு வந்தது மகிழ்ச்சி. தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் கல்கத்தாவில் இருந்து வருகிறோம். இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய மகான். வணங்குகிறோம் சுவாமி. எங்கள் ஊருக்கு வந்ததற்கு நாங்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறோம். உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்னை காளியின் அருள் நிறைவாக இருக்கட்டும். அன்பர்களே, தாங்கள் மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்பதாக சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் அனைவர் முகத்திலும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. உங்கள் ஊர் முழுவதும் வறட்சியால் மிகவும் பஞ்சமாக இருப்பது போல் இருக்கிறது. ஆம் சுவாமி, தாங்கள் சொல்வது சரிதான். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஏதோ காரணத்திற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் வைத்தியநாதர் குடியிருக்கும் இந்த ஊரிலும் அருகில் உள்ள ஊர்களிலும் சரியாக மழை பெய்யவில்லை. அதனால் விவசாயம் முதலான எல்லா தொழில்களும் முழுமையாக நின்றுவிட்டன. நாங்கெல்லாம் அண்டை அயல் ஊர்களுக்கு சென்று எங்களால் முடிந்த அளவு சம்பாதித்து வந்தோம். படிப்படியாக எங்கள் வேலைகள் குறைந்து சம்பாதிக்கவே இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டோம். எங்கள் ஊர் இப்போது பஞ்சத்தில் இருப்பதால் எங்களால் உணவிற்கோ உடைகளுக்கோ வழியில்லாமல் அனைவரும் ஏறக்குறைய சாகும் நிலையில் உள்ளோம். இதுதான் விஷயம். அதனால்தான் யார் முகத்திலும் மகிழ்ச்சி என்பதே இல்லை. ஆ, என்ன கொடுமை! ஐயோ, என்னால் கேட்கவே முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? அம்மா காளி, ஏன் உன் குழந்தைகளை இப்படி சோதிக்கிறாய்? மக்கள் எல்லாம் குழந்தைகளை காப்பாற்றக்கூட முடியாமல் பஞ்சத்தில் வாடி சாவதைத்தான் நீ விரும்புகிறாயா? நீ கருணையே உருவமான அம்மா அல்லவா? உனக்கு ஏன் இந்த கொடுமையான மனம்? ஏன் இந்த ஒன்றும் அறியாத பிள்ளைகளுக்கு துன்பப்படுத்துகிறாய்? ஐயோ, எப்போது நீ இவர்களுக்கு கவலையை தீர்ப்பாய்? ஏன் அம்மா காளி, என்னால் தாங்க முடியவில்லை. சுவாமி, தங்கள் கருணை உள்ளத்தை நினைத்து எங்களுக்கு சிறிது ஆறுதல் ஏற்படுகிறது. தங்கள் பாதம் பட்டதால் இந்த பூமியில் மீண்டும் மழை பொழிந்து நாங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வோம் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. ஆமாம்மா,
நாங்கள் சொல்வது போல நிச்சயம் நடக்கும். எல்லா வல்லல் இறைவன் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணராக அவதரித்துள்ளார். எனவே அவருடைய அருள் கண்டிப்பாக இந்த ஊரில் பஞ்சம் சீக்கிரம் தீரும். மதுர், இவர்களை பார்த்தால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. என்னால் இனி தூங்கவோ உண்ணவோ கூட முடியாது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எப்படி இவர்களுடைய கவலையை தீர்ப்பேன்? ஐயோ! மதுர், ஒரு காரியம் செய்யலாம். நீ ஏற்பாடு செய்து இவர்களுக்கு நல்ல துணிமணிகளும் நல்ல உணவும் கொடு. நாம் 2 நாட்கள் இவர்களுடனே இருந்து தங்கி இவர்களின் கவலையை ஓரளவாவது தீர்த்துவிட்டு செல்லலாம். சுவாமி, நான் என்ன சொல்வது? இப்படி வாருங்கள். சுவாமி, மன்னிக்க வேண்டும். நாம் காசி யாத்திரை போய்கொண்டே இருக்கிறோம். வழியில் இங்கு வந்தோம், அவ்வளவுதான். இங்குள்ள மக்களின் நிலையை பார்த்து இவர்கள் அனைவருக்கும் உணவும் உடையும் 2-3 நாட்களுக்கு கொடுத்தால் நம் யாத்திரை செலவிற்கு வைத்திருந்த எல்லா பணமும் தீர்ந்துவிடும். அதுவும் அல்லாமல் இப்போது நாம் உணவிற்கும் உடைக்கும் எங்கே செல்வது? இந்த பகுதி முழுவதும் பஞ்சத்தில் உள்ளது. நாம் எங்கு சென்றாலும் அவற்றை வாங்க முடியாது. மீண்டும் கல்கத்தாவிற்கு சென்றால் ஒழிய நாம் உணவு மற்ற உடைகளை ஏற்பாடு செய்வது முடியாது. எனவே இந்த முயற்சியை தயவு செய்து கைவிடுங்கள். நாம் காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசிப்போம். மதுர், என்ன சொல்கிறாய்? நீயே சென்று விஸ்வநாதரை தரிசித்துக்கொள். நான் வர தயாராயில்லை. இங்கு கண்ணில் காணும் உயிருள்ள விஸ்வநாதர்களும் விசாலாட்சிகளும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்க நாம் காசிக்கு சென்று யாரை தரிசிப்பது? இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் என்ற உண்மை உனக்கு தெரியாதா? விஸ்வநாதரும் விசாலாட்சியும் தான் இந்த பஞ்ச பராரிகளாகிய இந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரியவில்லையா? இவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நாம் காசிக்கு செல்வதால் என்ன பயன்? அங்குள்ள இறைவன் நம்மை பார்த்து சிரிக்க மாட்டாரா? அங்கே சென்று நாம் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அர்ச்சனைகளும் செய்வதைக் கண்டு அவர் நம்மை பார்த்து பரிதாபப்பட மாட்டாரா? பசியால் மடியும் என் குழந்தைகளாக இந்த உலக உயிர்களுக்கு சேவை செய்யாமல் எனக்கு அபிஷேகம் செய்வதால் என்ன பயன் மூடர்களே என்று நினைக்க மாட்டாரா? அந்த விஸ்வநாதரை அல்லவா எல்லா உயிர்களின் உள்ளேயும் அந்தர்யாமியாக வசிக்கிறார். அவரை காணத்தானே புறத்தில் இவ்வளவு வழிபாடுகளும் பூஜை முறைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே மதுர், நான் காசிக்கு வரவில்லை. வேதனையில் வாடும் இந்த மக்களுடனே இருந்து கொள்கிறேன். நீ உனது பணத்தை பத்திரமாக வைத்துக்கொண்டு யாத்திரை செல். என்னை பற்றி கவலைப்படாதே. சுவாமி, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? தங்களை விட்டு நாங்கள் எப்படி யாத்திரை செல்வோம்? நீங்களும் எங்களோடு வாருங்கள். மதுர், ஒன்றை புரிந்து கொள். எப்படி துன்பத்தில் துவளும் மனிதர்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறாரோ, யார் துன்பம் படும் மக்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களே உண்மையில் இறைவனுக்கு பூஜை செய்கிறார்கள். எனவே நமது விஸ்வநாதர் பூஜையை இங்கிருந்தே தொடங்குவோம். நீ விரும்பினால் மக்களுக்கு இந்த பூஜையை செய், அல்லது நல்லபடியாக நீ காசிக்கு சென்று அங்குள்ள விஸ்வநாதரை பூஜை செய்து கொள். நான் இவர்களுடனே இருந்து கொள்கிறேன். இதுதான் என் முடிவு. ஸ்ரீராமகிருஷ்ணர் மதுர்நாத்திரிடமிருந்து விலகி துன்பப்படும் மக்கள் மத்தியில் சென்று அமர்ந்து கொள்கிறார். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். அறியாமல் தங்களிடம் ஏதேதோ தவறாக பேசிவிட்டேன். எனக்கு உண்மையை உணர்த்தி விட்டீர்கள். தாங்கள் கூறியது போலவே செய்து முடிக்கிறேன். உத்தரவு தாருங்கள். ரொம்ப சந்தோஷம் மதுர். அன்னை காளியின் அருளால் நீ உயர்ந்த உண்மையை இன்று புரிந்து கொண்டாய். இறைவன் எல்லா உயிர்களிலும் வசிக்கிறார். அவரை முதலில் வழிபட வேண்டும். மேலும் எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள் அல்லவா? அப்படி இருக்கும்போது துன்பத்தில் வேதனைப்படும் இறைவனின் குழந்தைகளுக்கு தொண்டு செய்தால் தானே இறைவன் நம்மிடம் மகிழ்ச்சி கொள்வார். தமது குழந்தைகள் பசியிலும் நோயிலும் வாடியிருக்க அன்னை மகிழ்ச்சியோடு உணவு உண்பாளா? எனவே உலக உயிர்களாகிய குழந்தைகளுக்கு தொண்டு செய்தால்தான் இறைவனாகிய நமது அன்னை நம்மிடம் அருள் புரிவாள். அப்படியே சுவாமி, இப்போதே நான் கல்கத்தாவிற்கு ஆட்களை அனுப்பி இந்த மக்களுக்கு வேண்டிய எண்ணெய், துணிமணிகள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு வர ஏற்பாடு செய்கிறேன். நல்லது மதுர், அப்படியே செய். மதுர்நாத்தின் ஏற்பாட்டின்படி அந்த ஊர் மக்களுக்கு நல்ல துணிகள், உணவுப் பொருட்கள் ஆகியன வழங்கப்பட்டன. மக்களுக்கு ஆனந்தமாக சில நாட்கள் வயிறார உணவு படைத்த பின் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது குழுவினருடன் காசி யாத்திரை தொடர்ந்தார். அன்பர்களே, இறைவன் அருளால் உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் அனைவரும் எப்போதும் இறைவனை நம்பியிருங்கள். அவரை மையமாக வைத்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். சத்திய நெறியில் நின்று உண்மை பேசி நீதி நேர்மையுடன் வாழுங்கள். அனைவர் மேலும் அன்பும் இரக்கமும் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். இப்படி செய்தீர்களானால் விரைவில் இறைவனாகிய வைத்தியநாதருடைய அருளால் இங்கு நிறைய மழை பொழியும். உங்களுடைய பஞ்சமெல்லாம் தீரும்.
எப்போதும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். அநியாயமும் அக்கிரமங்களும் செய்யாதீர்கள். பெரியவர்களை மதித்து வாழுங்கள். நல்ல நெறிமுறைகளை பின்பற்றுங்கள். தீமைகளை விலக்கி நன்மைகளை மட்டுமே செய்யுங்கள். விரைவில் அன்னை காளி உங்களுக்கு அருள் புரிவாள். நன்மையே நடக்கட்டும். நாங்கள் காசி யாத்திரை சென்று வருகிறோம். விடை கொடுங்கள். மிகவும் நன்றி சுவாமி. தெய்வமாக வந்து எங்களுக்கு வாழ்வு அளித்தீர்கள். உங்கள் உபதேசங்களை எப்போதும் மறக்க மாட்டோம். நல்லவர்களாக வாழ்ந்து இறைவனை வழங்குவோம். உங்கள் பாதங்களுக்கு எங்கள் நமஸ்காரங்கள். எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். எங்களுக்காக அன்னை காளியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களே எங்கள் துணை. ஜெய் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஜெய். ஏழைகள் இடத்தில்தான் இறைவனை காண முடியும். ஏழைகளுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை என்பதனை நாம் அனைவரும் இந்த நாடகத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். நன்றி. धर्मस्य सर्वधर्मस्वरूपिणी அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. உலகில் எடுக்கப்பட்ட அவதாரங்களுக்கெல்லாம் முதல்வராகவும் தர்மத்தின் தலைமகனாகவும் விளங்கும் ராமகிருஷ்ணரே. அப்படி ராமகிருஷ்ணர் காளி தேவியை நேரில் கண்டவர். நாம் சிலையை பார்த்தாலே பயப்படும் அளவிற்கு காளி தேவியின் சிலை தவறு செய்தால் தண்டித்து விடுவார் என பார்ப்பதற்கே மிகவும் பயமாக இருக்கும். ஆனால் அத்தகைய காளி தேவியை நேரில் கண்டவர். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி அங்கே புல்லுக்கும் பொசியுமாம். அதுபோல உலகில் நல்லார் ஒருவர் இருக்க அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உலகில் ஒவ்வொருவரையும் நல்ல மனிதராக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருக்கும் தலைவர் சுவாமிஜி அவர்கள் முன்னிலையிலும், சைக்காலஜியில் நிபுணராக திகழக்கூடிய ராஜா மகாராஜ் அவர்கள் முன்னிலையிலும், மிகவும் திறமை படைத்த ஆசிரியர்கள் முன்னிலையிலும், நாளைய இந்தியாவை சரியான நேர்மையான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய மாணவர்கள் முன்னிலையிலும் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. ராமகிருஷ்ணரின் அமுத மொழியை பேசும் யாவரும் புண்ணியம் செய்தவர்கள். 4 வேதங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் பரம்பொருளையும் எல்லைக்குட்பட்ட பிரபஞ்சத்தையும் விரிவாக சொல்கிறது. மனிதனுக்கு புரியவில்லை, போதவில்லை. பிறகு 108 உபநிஷங்கள் உள்ளன, அதுவும் போதவில்லை. பிறகு 18 புராணங்கள் வந்து எடுத்துரைக்கின்றன, அதுவும் போதவில்லை. இதனை சாரமாக 2 இதிகாசங்கள் இதில் முக்கிய கதாபாத்திரமாக ராமர் கிருஷ்ணர் அவர்களுடைய மொத்த வாழ்க்கையையும் உபதேசத்தையும் ஒன்றாக திரட்டி நமக்கு கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எதற்காக பிறந்தோம் என்ற கேள்விக்கு விடையே இல்லாத போது பகவான் ராமகிருஷ்ணர் மட்டுமே கூறியிருக்கிறார், கடவுளை அடைவதே வாழ்க்கையின் நோக்கம். ஏதோ ஒரு பிரச்சனையை முன்வைத்து கடவுளிலிருந்து நம்மை பிரித்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய சிறந்த உபதேசங்களில் ஒன்று, கடலை பார்
அலைகளை அல்ல. கடலை கடவுளாகவும் அலைகளை நமக்கு வரும் துன்பங்கள், பிரச்சனைகள், கர்ம வினைகள் போன்றவற்றாகவும் கூறுகிறார். கடலை மட்டுமே பார்க்க வேண்டும், கடலை பார்க்கக்கூடாது. என்ன பலம் நம்மிடம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சென்னை ஒரு மாநகரம். சென்னை மாநகரில் புறம்போக்கு நிலம் ஒன்று உள்ளது. புறம்போக்கு என்றால் எதற்கும் பயன்படாத நிலம். அனைவரும் செடி கொடிகள் அங்கே இருக்கும். அங்கே சுத்தமாக இருக்காது, குப்பைகள் அதிகமாக இருக்கும். அது போன்ற நிலம். அந்த நிலத்தை நல்லவர்கள், அங்கே சிலர் பக்கத்தில் வாழ்பவர்கள் சரி செய்ய நினைப்பார்கள். சரி செய்து பூங்காவாக மாற்றுகிறார்கள். அந்த இடத்தில் தோண்டும் பொழுது நீர் கிடைக்கிறது. அந்த நீர் கிடைத்தவுடன் நகராட்சி உரிமை கொண்டாடுகிறது. உடனே நீர் இது நகராட்சிக்கு சொந்தமான நிலம் என்று கூறுகிறது. பிறகு இன்னும் தோண்ட தோண்ட சிலைகள் கிடைத்தால் தொல்லியல் துறை பங்கு கொள்ளும். இது தொல்லியல் ஆர்கிடெக்சராலஜி அதன் அடியில் அதற்கு சொந்தமான இடம் என கூறும். இன்னும் தோண்ட தோண்ட எண்ணெய் கிடைத்தால் நம்மளது மத்திய அரசு பங்கு கொள்ளும். இது மத்திய அரசு சொந்தமான இடம் என்று. ஒரு இடத்தை வைத்து ஒரே இடம்தான் என்ன பொருள் கிடைக்கிறதோ அந்த பொருளுக்கு தகுந்தாற்போல் அதற்கு பாதுகாப்பு கிடைக்கும். மாநில அரசுக்கு பாதுகாப்புக்கும் மத்திய அரசு பாதுகாப்புக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அப்போ எண்ணெய் தான் முக்கியம். எண்ணெயை வைத்து கொண்டுதான் இந்த உலகமே இயங்குகிறது. உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது உடல் மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும். மன ரீதியாக பார்க்கும் பொழுது மனதிற்கு மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும். புத்தி ரீதியாக பார்க்கும் பொழுது புத்திக்கு மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், உடல் மனம் புத்தி எல்லாத்திற்கும் அடிப்படையாக ஒரு சக்தி உள்ளது. அதுதான் தெய்வீக சக்தி. அந்த சக்தியை பெற வேண்டும், அனைவரும் பெற வேண்டும் என்று கூறுகிறார். தெய்வத்தை நம்பும் பொழுது நமக்கு தனித்துவமான பலம் கிடைக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த 2 நிகழ்வுகளை மட்டும் கூறிக்கொள்கிறேன். அனுமன் சிங் என்பவர் ஒருவர் தட்சிணேஸ்வரத்தில் வாட்ச்மேன் வேலை செய்து வருகிறார். அவர் ஒரு மல்யுத்த வீரர். அவரிடம் வெளியூர்காரர் ஒருவர் போட்டியிட நினைக்கிறார். என்னிடம் போட்டியிடுமாறு அழைக்கிறார். அவரோ உடல் பலம் வலுத்தவர், பலம் வாய்ந்தவர். அனுமன் சிங் என்பவர் உடல் பலம் அற்றவர், ஒல்லியான உடலை பெற்றவர். இருந்தாலும் காளி தேவியின் பக்தி அவருக்கு, தினந்தோறும் காளி தேவியை வணங்கி வருவார். அப்பொழுது ஒரு முறை ராமகிருஷ்ணரை காணும் வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது சொல்கிறார், என்ன தயாராகி விட்டீர்களா போட்டிக்கு அப்படி என்று கேட்கிறார். அதற்கு நீங்களே வந்து விட்டீர்கள், உங்கள் மூலமாக ஆஞ்சநேயருடைய பலம் எனக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயர் பலம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு 12 வரிகள் உள்ளது. ஸ்ரீராம தூத மகாதீர ருத்ரவீர சம்புத்பவ அஞ்சனா கற்ப சம்பூதம் வாயுபுத்திர நமோஸ்துதே. அஞ்சனா கற்ப சம்பூதம் குமாரம் புரும் அசாரினம் துஷ்ட விரக விநாசாய அனுமந்த முபாஸ் மகோ அசாத்தியம் சாதக சுவாமி அசாசியம் தவகை மத ஸ்ரீராம தூத குருபாசிதம் மத்காரியம் சாதயப்புரோ. இந்த 12 வரிகளை நாம் தினந்தோறும் கூறினால் ஆஞ்சநேயருடைய பலம் நம்மளுக்கு கிடைக்கும். இது போன்று இதே உச்சரிப்புடன் போட்டியிட்டனர். அப்பொழுது எளிதாக அந்த நபரை, அந்த மல்யுத்த வீரரை அவர் வென்றுவிட்டார். அப்பொழுது தெய்வ சக்தியின் பலம் என்ன என்பது நமக்கு இதன் மூலமாக தெரிகிறது. இன்னொரு நிகழ்வு, கேப்டன் விஸ்வநாதர் என்பவர், அவர் ஒரு ராமகிருஷ்ணருடைய பக்தர். அவருடைய தந்தை எந்நேரமும் ராமகிருஷ்ணரே நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அந்த கேப்டன் விஸ்வநாதர் நேபாள அரசு பணியில் வேலை செய்து வந்தார். அதில் மரக்கட்டைகளை விற்பனையாளர், அதாவது விற்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அந்த மரக்கட்டைகள் கங்கை நதியில் அப்பொழுதெல்லாம் வாணிபம் கப்பல் மூலமாக நடப்பதில்லை. கங்கை நீரில் போட்டு விடுவார்கள் கட்டையை. அது யார் பெற வேண்டுமோ அவர்களிடம் தகவல் கொடுத்து விட்டால் பெற்றுக்கொள்வார்கள்.
ஒரு முறை வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த பொழுது அந்த கட்டைகள் அவர்களிடம் கிடைக்கவில்லை. அது ஆங்காங்கே வேறு இடத்துக்கு சென்று மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருந்தார். நேபாள அரசுக்கு அப்பொழுது தகவல் கிடைத்தது. அந்த கட்டைகளெல்லாம் அவர் விற்று பணம் பெற்று விட்டார் என்று தவறான தகவல் கொடுக்கிறார்கள். உடனடியாக அதை ஒப்படைக்க வேண்டும், பணத்தை செலுத்துமாறு அவர்கள் கூறினர். அப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ராமகிருஷ்ணர் அவர்களை நேரில் சென்று சந்தித்தார். அப்பொழுது ராமகிருஷ்ணர், என்ன நடந்ததோ அந்த உண்மையை அப்படியே சொல், வேறு எதுவும் அதில் சொல்லாதே, காளிதேவி உன்னை காத்து விடுவார் என்று கூறினார். அதுபடியே என்ன நடந்ததோ அதையே அவர் அப்படியே சொன்னார். இது போன்ற நேர்மையான அதிகாரிகள் மட்டுமே வேண்டும் என்று அந்த நேபாள அரசாங்கம் அவருக்கு கேப்டன் விஸ்வநாதர் என்று இருந்ததை கர்னல் விஸ்வநாதனாக பதவி உயர்வு கொடுத்து அவரை பாராட்டியது. இப்பொழுது கடவுளின் பலம் என்ன என்று இந்த கதையின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக தெரிகிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The goal of life is not the earning of money, but the service of God, said by Sri Ramakrishna. கீழே கொட்டிய கடுகை பொறுக்கியெடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராகியத்தால் அதை சாதிக்க முடியும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. நன்றி. Wonderful morning to our thought of Sri Ramakrishna. God is one, but He has many names. The substance is one, but He is worshipped under different names according to the time, place, and naturality of His worship. Said by Bhagavan Sri Ramakrishna. வணக்கம். இன்றைய அமுதமொழி. கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம். கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டி தழுவி கொள்ள முடியாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். A fine morning to all. Thought of Bhagavan Sri Ramakrishna. God looks at the working of one's mind. He does not take into account what in particular a person is doing or where he is lying. He recognizes the motive alone. Said by Bhagavan Sri Ramakrishna. வணக்கம். இன்றைய அன்பு மொழி. செல்வம், புகழ், பதவி இவற்றினால் சிலர் அகங்காரம் கொள்கின்றனர். இவையெல்லாம் வெறும் 2 நாட்களுக்கு தான். எதுவும் நம்முடன் வரப்போவதில்லை. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. நினைத்து கொண்டவர்க்கு வரும் துன்பம் எல்லாம் நீங்கிவிடும். நினைத்து கொண்டவர்க்கு நெஞ்சம் இன்பமயம் ஆகிவிடும். நெருங்கி வந்தவர்க்கு நெஞ்சம் இன்பமயம் ஆகிவிடும். நெருங்கி வந்தவர்க்கு
ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ஸ்ரீராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. பயமும் இல்லை நாமம் சொன்னவர்க்கு. ஒரு பாப்பம் இல்லை பயமும் இல்லை நாமம் சொன்னவர்க்கு. அங்கே இல்லை என்று ஏதும் இல்லை நம்பி வந்தவர்க்கு. அங்கே இல்லை என்று ஏதும் இல்லை நம்பி வந்தவர்க்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ஸ்ரீராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. இறுதி ஜென்மம் ஏற்றுக்கொண்டவர்க்கு. இந்த ஜென்மம் இறுதி ஜென்மம் ஏற்றுக்கொண்டவர்க்கு. அவர் இனிய நாமம் ஒன்று போதும் தன்னை தந்தவர்க்கு. அவர் இனிய நாமம் ஒன்று போதும் தன்னை தந்தவர்க்கு. அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அமுதமொழி. ஆழ்ந்த நம்பிக்கை மேமலை போன்றது, அது எவராலும் வசிக்க முடியாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. As out of our gold ornaments of various forms are made, so it is the same God that is worshipped by different nations and that different names and different forms, said by Bhagavan Sri Ramakrishna. நன்றி. வணக்கம். இன்றைய அமுதமொழி நூல்கள் எடுத்து விளம்பரம் செய்வது யாரையும் பெரியவனாக்கி விட முடியாது. இறைவனை யாரை பெரியவனாக்குவானோ அவன் காட்டில் இருந்தாலும் சரி, அவனை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அடர்ந்த காட்டினுள் பூ பூக்குகிறது, தேனி அது எப்படியோ அறிந்து விடுகிறது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இனிய காலை வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பிறந்த தின விழா, ஜெயந்தி விழா என்று நமது பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
அவருடைய அருள் உங்களுக்கு நிறைய எப்பொழுதும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லாம் பேசாம இருக்கு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியா, அப்படியே அமைதியா. வெரி குட். இப்போ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையும் அவருடைய செய்தியும் நம்ம எல்லோருக்கும் எப்போதும் பயன்பெறக்கூடிய மனித வாழ்க்கை ஒரு புதிர் போன்றது. எப்போ எது நடக்கும், எப்படி நாம் வாழ போகிறோம் அப்படின்ட்டு தெரியாது. இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வழிகாட்டக்கூடிய விளக்காக அவருடைய வாழ்க்கை உபதேசம் நமக்கு இருக்கிறது. முதலிலே அவர் கடவுள் தரிசனம் பெறுகிறார். அந்த கடவுள் தரிசனத்தை நம்ம கோயிலில் இருக்கிற ஒரு சிலை மாதிரி, விக்கிரகம் மாதிரி இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும், எல்லா மனிதர்கள், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதாக அவர் அந்த காட்சியை பெறுகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் கடவுளை கோயில் மட்டும் இருக்குதுன்னு நினைப்போம், அல்லது நம்ம வீட்டில் பூஜை அறையில் மட்டும் இருக்குதுன்னு நினைப்போம், அல்லது இந்த உருவத்தில் சிவனாவோ அல்லது சக்தியாகவோ அல்லது விநாயகர், முருகன் இப்படியெல்லாம் தான் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையான பரம்பொருள் எல்லா வடிவங்களிலும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் உதாரணத்துக்கு என்னென்றால், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய வாழ்க்கையில் இந்த எல்லா இறை அனுபவங்களையும் பெறுகின்றார். முதல்ல காளியோட காட்சி கிடைக்குது, அதுக்கப்புறம் எல்லா தரிசனங்களையும் ஒன்றொன்றா பெறுகின்றார். ஒரு முறை நம்ம ஸ்வீட் ஸ்டாலுக்கு போயிட்டு ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஜாங்கிரி வாங்கி சாப்பிட்றோம், ஒரு மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்றோம். இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கணும்னு நாம் நினைக்கிறபடி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எல்லா இறைவன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே, அது எல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். எல்லாத்தையும் இந்த இறைவனை நேருக்கு நேராக தரிசிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொல்கிறார், இறைவன் இருப்பது உண்மை, இறைவனை எல்லா வழிகளிலும் நாம் சென்று பார்க்க முடியும், அவர் எல்லா இறை உருவங்களிலுமே இருக்கிறார், இதில் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம அதுக்கு உதாரணங்கள்லாம் நிறையா சொல்கிறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறோம், எல்லோரும் அவங்கவுங்க வாட்டர் பாட்டிலை தூக்காமீங்க. இப்போ இவ்வளோ பாட்டில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, எல்லோரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு குவான்டிட்டி அளவு கெப்பாசிட்டியில் இருக்குது. ஆனாலும் இதுக்குள்ளே இருக்கிறது பூரா என்ன, வேறு ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? எல்லாரும் தண்ணி தான் வச்சுருக்கீங்க. எத்தனை கலர் இருக்குது, எத்தனை சைஸ் இருக்குது, கீழே வச்சுருங்க எல்லாரும். இதை தான் ராமகிருஷ்ணர் எளிமையாக நமக்கு சொல்கிறார். இப்படி தான் பகவான் இப்படி எல்லா வகையான உருவங்களிலும் இருக்கின்றார். அவர் இப்போ முக்கியமாக நமக்கு வேண்டியது வாட்டர் பாட்டிலாம், அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியா? ஆமாம். இப்போ தண்ணி வாட்டர் பாட்டில் இல்லாமல் தண்ணி வச்சுக்க முடியுமா? எப்படி வைக்கிறது? ஏதாவது ஒன்று பிடிச்சி தான் வைக்கணும். அது போன்று இந்த கடவுளெல்லாம் ஒவ்வொரு கோயில்கள்லையும் சாமுண்டீஸ்வரி அம்மனாக இருக்குது, விநாயகராக இருக்குது, முருகராக இருக்குது, இதெல்லாம் ஒன்னொரு வாட்டர் பாட்டில் மாதிரி என்ன ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன, தண்ணி. அதே மாதிரி எல்லா உருவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது என்னன்னு சொன்னால் இறை தத்துவம், இறைவன் தான் இருக்கிறாருன்ட்டு. ஆகவே நாமெல்லாம் இறைவனை வணங்க வேண்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளை, சக்தி வாய்ந்த பரம்பொருள் வழங்கி நாமளும் அதனுடைய சக்தியை பெற வேண்டும். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறார், இறைவன் எல்லோருக்கும் தாயும் தந்தையுமானவர். யாரு? அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தந்தை, எல்லாருக்கும் தாய். இப்போது நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நம்ம ஊர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் பேர் யார் யார் கை தூக்கு பார்க்கலாம். ரைட், இத்தனை பேரும் போயிருக்கிறீங்க, கை கீழே விட்டுப்பா, இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. இப்போ அங்கே சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு போனோடனே நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி வேண்டுவீங்க இல்லையா? சாமுண்டீஸ்வரி என்னன்னு கூப்பிடுவீங்க? அம்மான்னு கூப்பிடுவோம். சரி, அதே சமயத்தில் உங்கள் அப்பா அம்மாவும் வர்றாங்க, அவங்க சாமுண்டீஸ்வரி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? சத்தமாக சொல்லு. சரி, அதுக்கப்புறம் உங்கள் தாத்தாவும் கூட வந்துடுறாரு, அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவார்? பார், உனக்கு அம்மா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு அம்மா, உங்கள் தாத்தாவுக்கு அம்மா. அவங்க தாத்தா வந்தால் என்னன்னு கூப்பிடுவார்? அப்படி பார்த்தா இறைவன் தான் நமக்கு தாயும் தந்தையுமானவர். புரிஞ்சுதா? இதுதான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம உலகத்தில் பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க.
எல்லாம் ஆனால் உலகம் மொத்த பேருக்கும் தாய் தந்தை பகவான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளில் எல்லாம் வல்ல ராமகிருஷ்ணர் உங்களுக்கு நிறைய அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற வேண்டும். உங்களையெல்லாம் நல்லபடியாக வளர்த்தி இந்த நாட்டுக்கு ஒரு அருமையான மனிதராக மாற்ற வேண்டும் என்று நம்ம ஆசிரிய பெருமக்கள் அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு அந்த சக்தியை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி எனது உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் குருமகராஜ் பிறந்த தின ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஜெய் ராமகிருஷ்ணா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாக என் அன்னை தமிழை வணங்கி என் நன்றியுரையை தொடங்குகிறேன். நல்ல உள்ளம் மெய்யானதெல்லாம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நல்ல உள்ளம் கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற திரு சுவாமிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும். வண்ணங்கள் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை கலந்து என்றும் நம்மை ஒரே குடும்பமாய் நடத்தி வருகின்ற நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி ஒருவனுக்கு அளவில்லாத செல்வம். அத்தகைய அளவில்லாத செல்வத்தை அளவில்லாமல் வழங்கும் ஆசிரியை அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து துன்பத்தை தூரமாய் வைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்திய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருதேவரின் நவமொழியை சிறப்பாக கூறிய எனது சகோதர சகோதரிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருதேவரின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பாக கூறிய ஆசிரியர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல, தட்டி கொடுப்பதுதான் நட்பு என்பதற்கேற்ப மேடை அலங்காரம், ஒளி அமைப்பு போன்றவற்றில் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் முழு வருகைக்கு பரிசளித்த திரு சுவாமிஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் பக்தியே மனித வாழ்க்கையின் சாரும். மனதை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வனுக்கு இறைவனே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து தருகிறார் என குருதேவரின் அவதமொழியை வாழ்வில் பின்பற்ற உறுதிமொழி ஏற்போம். மீண்டும் ஒரு முறையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.